வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் சந்தித்த அரசியல் சவால்கள், அவர் படைத்த சாதனைகள், தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை தன்னுடைய ஒவ்வொரு திட்டங்களாலும் அவர் எப்படி மாற்றியமைத்தார், இதையெல்லாம் தான் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில் நாம் கடந்த சில நாட்களாக அந்த 2001 முதல் 2006 வரையிலான அந்த காலகட்டம், அதிமுகவுடைய அந்த ஜெயலலிதாவினுடைய 2ஆம் ஆட்சி காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த சவால்கள், நெருக்கடிகள், தமிழ்நாட்டில் ஜனநாயகம் அபாயத்திற்குள்ளானது, கலைஞர் கைது செய்யப்பட்டது, அதைத் தொடர்ந்து நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய அராஜக ஆட்சிக்கு ஒரு சாட்சியமாக இருந்த பல்வேறு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் பேசிக்கொண்டிருந்தோம். அதே சமயத்தில் கலைஞர் அவர்கள் அது எல்லாவற்றையும் மக்கள் மனதில் மிக ஆழமாக பதியும்படி கொண்டு சென்றார். அன்றைய அராஜக ஆட்சியினுடைய ஊழல் முகத்தையும் அராஜக முகத்தையும் மக்களிடம் தொடர்ந்து கலைஞர் அம்பலப்படுத்தினார். இந்த சூழ்நிலையில்தான் அன்றைக்கு ஒரு தேர்தல், 2006 தேர்தல் நடைபெற்றது. சட்டமன்றத்திற்கான தேர்தல். அந்த தேர்தலில் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஒன்றை அவர் அமைக்கிறார். மறுபக்கம் அதிமுக ஒரு கூட்டணியை அமைக்கிறது. அதே சமயத்தில் பிஜேபி, தேமுதிக போன்ற கட்சிகளும் தேர்தல் களத்தில் களம் காண்கின்றன. 4 முனை போட்டியாக அந்த தேர்தல் அமைகிறது. அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான முற்போக்கு கூட்டணி 168 இடங்களை பெற்று கலைஞர் 5ஆம் முறையாக மீண்டும் ஆட்சி அமைக்கிறார். ஒரு மிகப்பெரிய வரலாற்று தருணம் அது. மீண்டும் திமுக ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல உயிர்த்தெழுந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. அப்படி அந்த தேர்தல் வெற்றிக்கு காரணமாக இருந்ததாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட பொதுவாக எப்போதுமே குறிப்பிடப்படுவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நாட்டினுடைய மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எது மிக முக்கியமோ அதையெல்லாம் வைத்துத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை அனைவருக்கும் ஏற்படுத்தியது. முக்கியமாக ஒரு 2 கால ஆட்சியிலிருந்து ஒரு புத்தளி பிறக்கத்தக்க வகையில் பல வாக்குறுதிகளை அந்த தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்தியது. முக்கியமாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, ஒரு 2 ரூபாய்க்கு அரிசி என்ற விதத்தில் 20 கிலோ அரிசி மாதம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ஏழை குடும்பங்களுக்கு வழங்குவது, இப்படியாக பல வாக்குறுதிகள் அன்றைக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கப்பட்டன. முக்கியமாக நிலமற்ற விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்குவது உட்பட பல முழக்கங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு முன்வைத்தது. அந்த முழக்கங்கள் மக்களை ஈர்த்தன. அதன் தொடர்ச்சியாக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மகத்தான வெற்றியை கலைஞருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மக்கள் அளித்தார்கள். அந்த 5 ஆண்டு கால சாதனைகள் என்பது, அதாவது 2006 முதல் 2011 வரையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாதனைகள் என்பது இன்றைக்கும் வரலாற்று சாதனைகளாக பார்க்கப்படுகின்றன. இன்று தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய பல்வேறு முன்னேற்றங்கள், அதாவது கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்புகள், இதிலெல்லாம் இன்று தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் அது அன்றைக்கு 2006, 2011 காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த அந்த செயல்பாடுகளும் பணிகளும் தான் என்பதை நாம் வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர். இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும்,
90லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1, 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் ரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வர்றதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 grams, அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 minutes to 45 minutes 5 times a day வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது.
இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசியலில் கருத்து வேறுபாடுகள், பகைமைகள், எதிர்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவை கொள்கை சார்ந்த, கருத்து சார்ந்த எதிர்நிலையாக இருக்க வேண்டுமே தவிர தனி மனித உறவு சார்ந்த பகையாக மாறிவிடக்கூடாது. அது நாகரிகமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் யாரும் யாரோடும் பகை கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் கொள்கை சார்ந்து கண்டிப்பாக மிக எதிரான நிலையை யார் ஒருவரும் எடுக்கலாம். அப்படி தனிப்பட்ட பகையாக அது இருக்க வேண்டியதில்லை என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று, தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ராஜாஜி இடத்திலே எப்படி பழகினார் என்பதுதான். ராஜாஜிக்குத்தான் இந்த தாமர விருது என்கிற உயரிய பட்டத்தை கொடுத்தார். எப்போது? 1972ஆம் ஆண்டு. அந்த ஆண்டுக்கு என்ன முதன்மை என்றால், 67ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவும் ராஜாஜியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பொது உடைமை இயக்கமும் ஒன்றாக இருந்தார்கள், ஒரே கூட்டணியில் இருந்தார்கள். ஆனால் கால ஓட்டத்தில் எல்லாம் மாறிவிட்டது. 67இல் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் 69இல் இறந்து போய்விட்டார். பிறகு கலைஞர் முதலமைச்சரானார். 71இல் தேர்தல் வருகிற போது கலைஞரும் ராஜாஜியும் நேரெதிராக நின்றார்கள். அந்த பக்கத்தில் காமராஜரும் ராஜாஜியும் இருந்தார்கள். கலைஞர் எதிர் திசையில் இருந்தார். மிக கடுமையான ஒரு போட்டி நடைபெற்றது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி அந்த தேர்தல் போட்டி என்பது வேறு. ஆனால் ராஜாஜியினுடைய உயரிய குணங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவருடைய தியாகம் இருக்கிறது. எனவே மிக கவனமாக 1972 அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது காந்தியார் பிறந்த நாளில் அந்த தாமிரப்பட்டயம் வழங்கப்படுகிற போது ராஜாஜி அவர்களால் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ராஜாஜி ஒரு கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சருக்கு, யார் மூலமாவது கொடுத்து விடுங்கள், என்னால் வர முடியாது. யார் மூலமாக அதனை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது கொடுத்து விட்டார் என்பதுதான் வியப்பான செய்தி. மறுநாள் அவரே அந்த தாமிர பத்திரம், அந்த பட்டயத்தையும் பூக்களையும் பழங்களையும் எடுத்துக்கொண்டு ராஜாஜி அவர்களின் வீட்டுக்கு போய் அந்த மாலையை அணிவித்து பழங்களை கொடுத்து அந்த விருதையும் கொடுத்த போது ராஜாஜி சொன்னார், மிக பெருந்தன்மையான பாராட்டப்பட வேண்டிய குணம் என் ஆசீர்வாதம். அதாவது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், திரும்ப பெற முடியாத ஆசீர்வாதம் என்றார். இன்றைக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு நாளைக்கு சாபம் கொடுத்தால் இந்த ஆசீர்வாதம் நிற்காதோ என்று கருதி இது திரும்ப பெற முடியாத ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் அழகிரியின் திருமணத்தை ஒட்டி ராஜாஜி அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது அவர் சொன்னார், என்னால் வர முடியாது. கலைஞர், எனக்கு தெரியும், நான் அழைப்பு கொடுப்பதற்காக மட்டும் வரவில்லை, உங்களை பார்த்துவிட்டு போவதற்காகவும் வந்தேன் என்று கலைஞரும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும் அவருடைய வீட்டுக்கு போனார்கள். இது நடந்தது 1972 டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்த ஓரிரு நாள்களில் செய்தி வந்தது, ராஜாஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்று. அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் அந்த இறுதி ஊர்வலத்திலே கொடுக்க வேண்டும் என்று கருதிய கலைஞர்
மக்களின் பார்வைக்கு அவர் உடலை வைத்திருந்தார். அவருடைய உடல் கிருஷ்ணாம்பேட்டையிலே எரியூட்டப்பட்ட பிறகு காந்தியாரோடு ராஜாஜி அவர்கள் மிக நெருக்கமாக இருந்தார் என்பதனால் சென்னை அடையாறில் இருக்கிற காந்தி மண்டபத்துக்கு பக்கத்திலேயே ராஜாஜி அவர்களுக்கு ஒரு நினைவிடத்தையும் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். ராஜாஜி எதிர்நிலையில் இருந்தார். 71 தேர்தலில் எப்படியாவது கலைஞரை தோற்கடித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தார். ராஜாஜியை தோற்கடித்து விட வேண்டும் என்று கலைஞர் முயற்சி செய்தார். அவையெல்லாம் அரசியல். ஆனால் அதனை தாண்டி ஒரு கட்டம் வருகிற போது ஒருவர் மீது ஒருவர் மதிப்பு கொண்டிருந்தார்கள். அவர் ராஜாஜியினுடைய வீட்டுக்கு போய் அந்த விருதை முதலமைச்சர் என்றும் பார்க்காமல் வழங்கினார். இறந்து போன போது அவருக்கான எல்லா மதிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். இதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அரசியல் இருக்கிற எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அரசியல் கருத்து வேறுபாடு என்பது வேறு, அது நாகரிகமானது. தனிப்பட்ட பகை என்பது வேறு, அது அநாகரிகமானது.